புத்தமார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சுகதாக்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் நம்முடைய பிச்சிடங்கள் கியாமத்து நாள் வரை வரக்கூடிய அனைவரும் மீதும் குறையாது குன்றாது என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களை, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நம்முடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றித் தருவானாக. நமது உயிரிடும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூறு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும் அவர்களுடனும் இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களுடனும் இம்மையிலும் மறுமையிலும் சேர்ந்து வாழும் பெரும் பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தருவானாக. உடல் ஆரோக்கியத்தை நிரந்தரமாக்கி தந்து அவனுக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கை, ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை, நீண்ட நடாடங்கள் வாழக்கூடிய அந்த பெரும் பாக்கியத்தோடு நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் வல்ல ரஹ்மான் தருவானாக. திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துக்கள், வானம் பூமியுடைய சோதனையிலும் சிறு வயதிலே மௌத்தாகுவது விட்டும், கடுமையான நோய்கள் பாதிக்கப்படுவது விட்டும், உடல் உறுப்புகள் செயலிழந்து போகுவது விட்டும், ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள், அதனுடைய செலவீனங்கள், நோயினைகள், துன்பங்களிலிருந்தும் நிரந்தரமான பாதுகாப்பை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள்வானாக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா மனித வாழ்க்கையில 3 கட்டமாக பிரித்திருக்கிறார். ஒன்று சிறுபிராயம், இரண்டாவது வாலிபம், மூன்றாவது வயோதிகம். இதில் மனித வாழ்க்கையிலேயே மிக சிறப்புக்குரியது வாலிப வயசு. வாலிப வயசை அல்லாஹ் சொல்லும் போது ரொம்ப அற்புதமாக சொல்வான். கூவத்தன், அது மிகப்பெரிய ஆற்றல் உடையது, சக்தி உடையது என்று சொல்லுவான். அதில் எல்லா விதமான நன்மைகளும் செய்து கொள்வதற்கு உண்டான தனி ஒரு பருவம் அது. அந்த பருவத்தில் செய்யக்கூடிய அமல்களுக்கு அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரிதான். அந்த வயதில் செய்யக்கூடிய அமலுக்கு அல்லாஹ்விடத்தில் தனி அங்கீகாரம் இருக்கிறது. வயோதிக காலத்தில் செய்யக்கூடிய அமல்களை எல்லாத்தையும் விட சிறந்த அமல் வாலிப காலத்தில் செய்யக்கூடிய அமல். அந்த வாலிப காலத்தில் செய்யக்கூடிய அமலுக்கு அல்லாஹ்விடத்தில் நிறைய நன்மைகள் இருக்கிறது. அதனுடைய பட்டியல் தனியது. அல்லாஹ் அதற்கு என்று தனி ஒரு அந்தஸ்தை வைத்திருக்கிறார். கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது கூட சொல்லுவார்கள், எந்த நிழலும் இல்லாத அந்த மறுமை நாளையில் மஹ்ஷர் மைதானத்தில் 7 கூட்டத்தார்கள் அல்லாஹ்வுடைய அரிசியின் நிழலில் இருப்பார்கள். அதில் ஒரு கூட்டத்தார்கள் வாலிப வயசை அல்லாஹ்வுடைய இபாதத்தில், அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளில் கழித்த அந்த வாலிபர் கூட்டம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். வயோதிக காலத்தை சொல்லல, வாலிப காலத்தில் எந்த ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக அந்த வாலிப காலத்தை கழித்தானோ, அந்த வாலிப காலத்தை அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக கழித்ததினால் நாளை மறுமை நாளில் எந்த நிழலும் இல்லாத அந்த காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய அரிசுடைய நிழலிலே போய் தாங்கள் தட்டுங்கள் என்று அவர்களுக்கு மரியாதை கொடுக்கப்படும், சிம்மாசனங்கள் அமைப்பு கொடுக்கப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். ஏன்? வாலிப காலத்தில் செய்யக்கூடிய அந்த அமலுக்கு அல்லாஹ்விடத்தில் தனி ஒரு அங்கீகாரம் இருக்கிறது. அதற்கென்று தனி அந்தஸ்து இருக்கிறது. வாலிப காலத்தில் செய்த நன்மைகளை அவர்களுடைய அல்லாஹ் தஆலா நிறைய இடங்களில் வாலிபர்களை பற்றி சொல்லி தருவார். அதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாலிப காலத்தில் சொல்லும் போது அந்த ஊர் மக்கள் சொல்லி காட்டினார்கள், ஃபதன்
அவர் வாலிபராக இருந்தார், அவர்தான் மிகப்பெரிய புரட்சியை செய்தார் என்று குர்ஆன் சொல்லி தருகிறது. வாலிப காலத்தில் அவர்கள் செய்த புரட்சி, வயோதிக காலத்தில் செய்த புரட்சியை விட வாலிப காலத்தில் செய்யக்கூடிய அந்த புரட்சி இருக்கிறது அல்லவா, அதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தாக பேசுகிறார், ஒரு கண்ணியமாக பேசுகிறார். வாலிபன் என்ற அந்த சொல்லையை அங்கே பதிவு செய்து அல்லாஹ் பேசுகிறான் என்று சொன்னால், வாலிப காலத்தில் ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய அந்த புரட்சியை எவ்வளவு தூரம் அவன் அங்கீகரித்திருப்பான் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். குர்ஆன் எவ்வளவு அழகாக சொல்லி தருகிறது. சூரத்துல் கஹ்ஃபில் 7 வாலிபர்கள் செய்த தியாகத்தை இன்றும் பேசுகிறது அல்லவா. அந்த வாலிப கூட்டங்கள் அல்லாஹ்வுடைய அந்த தீனுக்காக வேண்டிய தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டார்கள் என்று சொல்லி தருகிறது. அது அவ்வளவு மிகப்பெரிய ஒரு தியாகம் என்று குர்ஆன் சொல்லி தருகிறது. 300 வருடத்திற்கு மேலாக அல்லாஹ் அவர்களை தூங்க வைத்தான் என்று குர்ஆன் சொல்லி தருகிறது. ஒரு வாலிபன் அல்லாஹ்வுக்காக வேண்டி தியானம் செய்தால் இவ்வளவு பெரிய நன்மைகளை எல்லாம் நான் தருகிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறார். வாலிப காலத்தில் செய்யக்கூடிய அந்த அமலுக்கு அது உலக காரியங்களாக இருந்தாலும் சரி, மறுமையுடைய சிந்தனையாக எதுவாக இருந்தாலும் அதற்கு தனியொரு அங்கீகாரம் இருக்கிறது. ஆனால் இன்றைய காலத்தில் வாலிப கூட்டம் எவ்வளவு தடம் புரண்டு போய்கொண்டே இருக்கிறது என்பதை நினைத்து பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது, ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. இஸ்லாமிய சமூகம் இன்னைக்கு நாளுக்கு நாள் அடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, மிகப்பெரிய சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதெல்லாம் இன்றைய காலத்துடைய வாலிபர்களுக்கு அந்த சிந்தனையே கிடையாது. தன்னுடைய வாழ்க்கையை யாரையோ பின்பற்றக்கூடிய ஒரு சூழல், நாளுக்கு நாள் புதிய புதிய தன்னுடைய தோற்றங்களை மாற்றுகிறான், ஹேர் ஸ்டைலை மாற்றுகிறான். இந்த மாசம் ஒரு விதமாக வெட்டுகிறான், அடுத்த மாசம் வேறு விதமாக வெட்டுகிறான். தன்னுடைய உடையை அப்படியே மாற்றுகிறான், யாருக்காக வேண்டியோ மாற்றுகிறான், இவனை போன்று மாற்றுகிறான். தன்னுடைய அலங்காரத்தையே மாற்றுகிறான், உருவ அமைப்பையே மாற்றுகிறான், யாருக்காக வேண்டியோ அல்லது இவன் செய்தான் என்பதற்காக வேண்டியோ இவன் மாற்றிக் கொண்டு இருக்கிறான். எப்படிப்பட்ட இளைஞர்கள்! நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்மூடும் போது மதீனா மக்காவில் மட்டும்தான் இஸ்லாம் பரவி கிடந்தது. அந்த வாலிப கூட்டங்கள் 1,24,000 சஹாபாக்கள் வாலிப கூட்டங்கள் ஒவ்வொரு ஊருக்கு ஊராக போனார்கள், நாடு நாடாக போனார்கள். ஏன் தமிழ்நாட்டிலேயும் இங்கே அடக்கம் செய்யப்பட்டு இருக்கிறார்கள். தமிழ்நாட்டிற்கு இஸ்லாம் வந்தது யாருனால் இஸ்லாமியர்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் என்ன பரம்பரை இஸ்லாமியர்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தரம் பிடித்து வந்த இஸ்லாமிய பரம்பரையா? இல்லையே. அங்கிருந்து வந்த அந்த வாலிப கூட்டங்கள் இந்த ஊருக்கு வந்தது, இந்த ஊருக்கு வந்து அவர்கள் எப்படி இருந்தார்களோ அது மாதிரி ஊரை மாற்றினார்கள். ஆனால் இப்பொழுது உள்ள வாலிபர்கள் யாரை போன்று இவன் மாறுகிறான். ஒரு ஊருக்கு போனால் அந்த ஊரை போன்று இவன் மாறிக்கொள்ளுகிறான். அது என்ன ஒரு கலாச்சாரம், அது என்ன ஒரு நடைமுறை? இவனுக்கென்று தனி பாரம்பரியம், தனி வேதம் இருக்கிறது, தனி சட்டங்கள் இருக்கிறது, தனி அமைப்புகள் இருக்கிறது. காலையில் எழுந்திருந்திருந்து இரவு தூக்கும் வரை தனி பாடமாக அது சொல்லப்பட்டு இருக்கிறது. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இப்படித்தான் படி இருக்க வேண்டும், இப்படித்தான் தாடி இருக்க வேண்டும், இப்படித்தான் ஆடைகள் இருக்க வேண்டும், நீ செருப்பு இப்படித்தான் அணிய வேண்டும், எங்கு துப்ப வேண்டுமானாலும் இப்படித்தான் துப்ப வேண்டும் என்ற பாரம்பரியம் இருக்கிறது. இதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு எவரை போன்றே வாழ ஆசைப்படுகிறான் இன்னைக்கு இஸ்லாமிய. அதனால் இன்றைக்கு உலகத்தில் மிகப்பெரிய சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறோம் என்ற எண்ணம் அவனுக்கு கிடையாது. எங்கேயோ ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது என்று இவன் மோதையில் போய்கொண்டு இருக்கிறான், ஆபாசத்தின் பக்கமும் அதாவது இச்சையின் பக்கமும் போய்கொண்டு இருக்கிறான். நாளைக்கு நமக்கு வரும் என்ற சிந்தனை அவனுக்கு கிடையாது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இன்னைக்கு வாலிபர்களுடைய நிலை எப்படி தெரியுமா? ஒவ்வொரு நாளும் கேள்விப்படும் பொழுது ரொம்ப பயமா இருக்குது. எதை நோக்கி இந்த வாலிப சமூகம், அதாவது
இளைஞர் ஆண் வாலிபர்கள் மட்டுமல்ல, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமியர்களே, ஆண் இளைஞர்கள் மட்டுமல்ல, பெண் இளைஞர்களும் அதே நிலையில் போய் அவர்களை விட இன்னைக்கு அதிகமாக சீர்கட்டு போய் கொண்டு இருக்கிறார்கள் என்று புள்ளி விவரங்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிறது. பெண்கள் சரியாத்தான் இருக்கிறாங்க என்று நமக்கு சொல்லிவிட முடியாது. பெண்களுடைய வாலிபம் இன்னைக்கு ஆணுடைய வாலிபத்தை விட மிக மோசமாக போய் கொண்டு இருக்கிறது. சமீப காலத்துல நம்ம கேள்விப்படுறோம், ஆண்களும் பெண்களும் படிக்க போறாங்க அல்லது ஏதோ வாலிப காலத்துல ஆபாசத்தில் இன்னைக்கு அதிகமாக நுழைந்து கொண்டிருக்கிறார்கள் வாலிபர்கள். ஆண்களும் சரி பெண்களும் சரி. இன்ஸ்டாகிராம்ல அவர்களுக்கு தனி அக்கௌண்ட் இருக்கிறது. அந்த தனி அக்கௌண்டில் ஆபாச போட்டோக்கள் இன்னைக்கு அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது எல்லாத்தையும் வேதனை என்ன தெரியுமா? 20 வயசு தக்க இளைஞன் 35 வயது 40 வயது உள்ள பெண்களோடு தொடர்பிலே இருக்கிறார். இந்த கலாச்சாரம் இன்னைக்கு அதிகமாக போய்கொண்டிருக்கிறது. நான் சொல்வது உண்மை. நான் யாரோ சொன்னதை எப்படியோ எங்கேயோ சொன்னதெல்லாம் சொல்லல, ஆய்வுகள் சொல்லிக் கொண்டு இருக்கிறது. இஸ்லாமியர்களே, ஆய்வுகள் சொல்லிக் கொண்டு இருக்கிறது. அவனுடைய போன்களை எடுத்து பார்த்தால் எத்தனையோ குடும்ப பெண்களுடைய ஆபாச போட்டோக்களை வைத்திருக்கிறார். சொல்கிறார்கள், போனை தருகிறேன் பார்க்கிறீர்களா? நீங்கள் நம்பவில்லை என்று சொன்னால் போனை தருகிறேன் பார்க்கிறீர்களா என்று கேட்கிறார்கள். தெரியுமா எவ்வளவு அதை தலை குனிந்து போகக்கூடிய சூழல் இன்னைக்கு போய்கொண்டு இருக்கிறது. இஸ்லாமிய இளைஞர்கள் இன்னைக்கு படிக்க வைக்கிறோம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அதே கலாச்சாரத்தை இஸ்லாமிய பெண்களும் இளைஞர்களும் இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டு அவர்களுடைய பாதையும் அதே போன்றே போய்கொண்டு இருக்கிறது என்று புள்ளி விவரங்கள் சொல்லி தருகிறது. அல்லாஹ் அக்பர். அதை எல்லாத்தையும் தாண்டி என்ன தெரியுமா? மதுவுக்கு இன்னையுடைய இளைஞர்கள் மிக அதிகமாக இன்னைக்கு அடிக்டாகி போயிருக்கிறார்கள். கூலிஃப் என்ற ஒரு பொருளுக்கு, போதை பொருளுக்கு அதிகமாக கொண்டு போகிறார் இளைஞர்கள். ஒரு உஸ்தாத் சொல்றாரு, ஒரு ஊருக்கு அவர் பயானுக்கு போனார். பயானுக்கு போன இடத்துல சொன்னாங்களா, ஹஸரத் இனிமே திருமணம் முடிக்கணும்னு சொன்னா அவனுக்கு ஆண்மை இருக்கிறதா இல்லையா என்ற சர்டிபிகேட் ஒண்ணு வாங்கணும். எனக்கு ஏங்க 10 நிமிஷத்தில் நாங்க திருமணம் முடிச்சு வச்சிருக்க கையெழுத்த போட்டு இன்னாருடைய மகன் இன்னாரை இவ்வளவு பவுனுக்கு உனக்கு மகனுக்கு நாங்கள் முடித்து வைத்து ஏற்றுக்கொண்டா முடிஞ்சு போச்சு. ஆனா 2-3 மாசத்துல பஞ்சாயத்து வருது பாருங்க, வருஷ கணக்கில் இழுத்துக்கிட்டு இருக்கிற எங்களுக்கு தலைவலி தாங்க முடியல. வரக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் ஆம்பளைக்கு ஒண்ணும் இல்லை. செக் பண்ணுங்க. அவன் பக்கத்தில் வரமாட்டேங்கிறான், தூரமாக ஒதுங்கி ஓடுகிறான் என்று பெண்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார்கள். வாலிப பெண்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் இருக்கிறது. பஞ்சாயத்து எங்களால தாங்க முடியல. அதனால ஆண்மை இருக்கிறதா இல்லையா என்ற சர்டிபிகேட்டை வச்ச பிறகுதான் நீங்க தப்தர்ல கையெழுத்து போறது என்ற சட்டம் ஒன்று கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி காட்டினார் என்பதாக சொல்லப்படுகிறது. மது இன்னைக்கு அதிகமானதோ, ஊருக்கு ஊர் இன்னைக்கு கருத்தரிப்பு மையம் அதிகமாக கொண்டு போகிறது. இளைஞர்களே, கவனமாக நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களுடைய ஆபாசங்கள் இன்னைக்கு அதிகமாகிவிட்டது. சிறு வயதிலே உங்களுடைய வாலிபத்துடைய சக்திகளை நீங்கள் இழந்திருக்கிறீர்கள். நீங்கள் 35-40 வயசை தாண்டும் போது உங்களுடைய துணைவிக்கு சரியான ஈடு கொடுக்க முடியவில்லை என்று பிரிந்து போகக்கூடிய குடும்பங்கள் இன்னைக்கு எத்தனை தெரியுமா? இவைகள் அத்தனையும் பப்ளிக்கு பேசக்கூடிய சூழல் இன்னைக்கு தள்ளப்பட்டு விட்டது.
சூழல் தள்ளப்பட்டு விட்டது. காரணம் என்ன தெரியுமா? சிறுபிராயத்தில் நீங்கள் செய்த தவறுகள் பெரிய வயதான பிறகு உங்களை அது தாக்கிக் கொண்டு இருக்கிறது. இஸ்லாமிய இளைஞர்களே, எவ்வளவு பெரிய ஆபத்துகளை நீங்கள் சந்தித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். இன்னைக்கு ஆசையாக இருக்கும், அது ஆபாசம், அது ஒரு மிகப்பெரிய ஒரு இன்பமாக தெரியும். ஆனால் பிற்காலத்தில் அது மிகப்பெரிய மோசமாக வந்து நிற்கும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் இஸ்லாமியர்கள். அல்லாஹ் ஜல்ல தஆலா எச்சரிக்கை படுத்தி ரெண்டு ஆயத்துக்களை அல்லாஹ் சொல்லுவான். ரொம்ப அற்புதமான ஆயத்து. அந்த ஆயத்தை எச்சரிக்கை படுத்தி சொல்லுவான். இன்றைக்குள்ள இளைஞர்கள் கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். அது இளைஞர்களாக இருந்தாலும் சரி, வாலிப பெண்களாக இருந்தாலும் சரி. அஸ்ஸானி லா யன்கிஹு இல்லா ஜானியத்தன் அவ் முஷ்ரிகத்தன். அல்லாஹ் ஜல்ல தஆலா எச்சரிக்கை செய்யக்கூடிய அந்த ஆயத்தை, ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு ஆண் விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்ணையோ அல்லது ஷிர்க் வைக்கக்கூடிய பெண்ணையோ தவிர வேறு யாரையும் அவன் திருமணம் முடிக்க மாட்டான் என்று குர்ஆன் சொல்லி தருகிறது. அல்லாஹ் சொல்கிறான், விபச்சாரத்தை எவன் அதை ஒரு நடைமுறையாக வைத்திருக்கிறானோ, விபச்சாரம் செய்வதை அந்நிய பெண்களோடு எவன் தொடர்பு வைத்துக் கொள்வதை அது வயது வித்தியாசம் இல்லாமல் எவன் வைத்துக் கொண்டு இருக்கிறானோ, திருமணத்திற்கு முன்னால் எவன் விபச்சாரத்தில் ஆசை வைத்துக் கொள்கிறானோ அவனை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீ திருமணம் உனக்கு வரக்கூடிய மனைவி இருக்கிறாளே, உன்னை போன்று விபச்சாரம் செய்வாள் அல்லது அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவனாக இருப்பாள். எவ்வளவு பெரிய எச்சரிக்கையான ஒரு பயங்கரமான ஒரு ஆயத்து என்பதை இன்றைக்குள்ள இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், வஸ்ஸானியத்து லா யன்கிஹுஹா இல்லா ஜானின் அவ் முஷ்ரிக். விபச்சாரத்தை திருமணத்திற்கு முன்னால் விபச்சாரத்துடைய சிந்தனை இருக்கக்கூடிய அந்த பெண்களே, நீங்கள் திருமணம் முடிக்கும் போது உங்களுக்கு வரக்கூடிய கணவன் ஒன்று விபச்சாரம் செய்யக்கூடியவனாக இருப்பான் அல்லது அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவனாக இருப்பான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லித் தருகிறார். எத்தனை குடும்பங்களில் திருமணத்திற்கு பிறகு, அதாவது திருமணத்திற்கு முன்னால படிக்கக்கூடிய காலத்துல ஏதோ ஒரு பெண்ணோடு இவன் தொடர்புல இருக்கிறான். கேட்டால் எனக்கு நண்பர்கள் என்று சொல்கிறார்கள். அதை கூச்சமில்லாமல் அது ஒரு பெரிய ஒரு கண்ணியத்தை போன்ற நண்பர்கள், எனக்கு என்னுடைய தோழி என்று சொல்கிறார்கள். படிக்கிற காலத்தில் படிப்பு இதெல்லாம் சகஜம் என்று சொல்கிறார்கள். ஒரு கட்டத்தில் திருமணத்திற்கு பிறகு ஏதோ ஒரு கட்டத்தில் அவர்கள் 2 பேரும் சந்தித்து விட்டால் கடைசியில் இந்த திருமண வாழ்க்கை கேள்விக்குறியான பஞ்சாயத்தில் வந்து நிற்கிறது. கேட்டால் அந்த பையன் அந்த பழைய காதலியோடு தொடர்புல இருக்கிறான் என்ற பிரச்சனை இன்னைக்கு அதிகமாக கொண்டு போய் கொண்டிருக்கிறது. தெரியுமா? எவ்வளவு பெரிய சமூக சீர்கேடுகள் இது! இதையெல்லாம் எங்கே பெற்றோர்கள் எங்கே கவனிக்காமல் விட்டோம்? எந்த இடத்துல விட்டோம்? எதை நோக்கி நம்முடைய சமூகம் போய்கொண்டு இருக்கிறது? நம்முடைய குடும்பத்துடைய பாரம்பரியம் என்ன? குடும்பத்துடைய கண்ணியம் என்ன? இஸ்லாத்துடைய குடும்பத்துடைய கண்ணியம் என்ன? எல்லாம் இன்னைக்கு காட்டிலே அது அனந்தரமாக அது பறந்து கொண்டு இருக்கிறது, அசிங்கமாக பறந்து கொண்டு இருக்கிறது. யோசிக்கிறதுக்கு இன்னைக்கு நேரம் இல்லை. கேட்டால் இவைகள் எல்லாம் சகஜம் என்று சாதாரணமாக கடந்து போகக்கூடிய சூழல் இன்னைக்கு அதிகமாக கொண்டே போகிறது. தெரியுமா? இதுவெல்லாம் சாதாரணமானது, யாரும் செய்யாத தப்பா. அதாவது ஆணை பெற்ற பிள்ளை பெற்றோர்களும் சொல்கிறார்கள், பெண்ணை தவறு செய்த அந்த பெண்ணை பெற்ற பிள்ளைகளும் சொல்கிறார்கள், பெண்ணை பெற்ற பெற்றோர்களும் சொல்கிறார்கள், இதெல்லாம் உலகத்துல நடக்காததா நடந்து போச்சு, தள்ளி விட்டு போங்க, சாதாரணமானது தானே, அடுத்ததை பார்த்துக்கிறீங்க, இவை இல்லாட்டி அடுத்து. இன்னைக்கு என்றைக்கு உங்களுக்கு விருப்பமானவர்களை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு சரியா அதாவது ஒரு ஒழுக்கம் இல்லாத ஒரு விஷயத்தை, அன்றைய காலத்தில் அது மூடி மறைக்கப்பட்டிருந்த ஒரு விஷயத்தை அதை பப்ளிக்ல கொண்டு வந்தார்களோ, இவைகளெல்லாம் சகஜம் என்று சொன்னார்களோ, இன்றைக்கு சர்வசாதாரணமாக சட்டையை கிளப்பி போடுவதை போன்று இன்னைக்கு தலாக்குகள் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. அதிகமாக, அதை விட அதிகமாக இன்னைக்கு நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. பெண்கள் எனக்கு விடுதலை கொடு என்று சொல்லக்கூடிய அந்த கலாச்சாரம் இன்னைக்கு ஆண் தலாக்கு விடுவதை விட இன்னைக்கு அதிகமாக பரவி கொண்டு இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? நடைமுறையில் பழக்க வழக்கங்கள், அங்கு சரியான பழக்க வழக்கங்கள் இல்லை.
ஒன்று தெரியுமா? ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வெறும் 3000 பேர்களை கொண்டு படைகளை எடுத்து கொண்டு போறாங்க ரோம் நாட்டை வெற்றி கொள்வதற்காக வேண்டி. ரோம் நாட்டு படையில எத்தனை வீரர்கள் தெரியுமா? 1,20,000 வீரர்கள் இருக்கிறார்கள். எதிரணியிலே இருக்கக்கூடியவர்கள் வெறும் 3000 பேர். இளைஞர்களை சரியாக நீங்கள் இந்த சம்பவத்தை புரிய வேண்டும், சரியாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். உங்களுடைய சீர்திருத்தம் எப்படி நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை ஒரு எவ்வளவு புனிதமான வாழ்க்கை. இந்த வாலிப காலத்தில் உங்களை எப்படி நீங்கள் கட்டமைத்துக் கொள்கிறீர்களோ அந்த கட்டமைப்பு தான் உங்களுடைய பிற்காலம் வயோதிக காலத்தில் வந்து நிற்கும். இந்த வாலிப காலத்தில் நீங்கள் கட்டமைப்பை நீங்கள் சரியாக ஆக்கவில்லை என்று சொன்னால் வயோதிக காலத்தில் நீங்கள் சீரழிந்து போவீர்கள் என்பதற்கு நிகழ்காலத்தில் எத்தனை சான்றுகள் இருக்கிறது, எத்தனை சான்றுகள் இருக்கிறது. ஒருத்தர் இந்த சம்பவத்துக்கு முன்னாடி விஷயத்தை சொல்ற, ஒருத்தர் ஒரு தர்காவில் இருக்காருங்க, நம்ம ஊர் தர்காவில் தான். இவரை பத்தி தெரியுமான்ட்டாங்க. இன்னைக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுங்க, அவர் இருக்காரு அப்படின்னு. இவர் எப்படி இருந்தாரு தெரியுமா? மனைவியை பக்கத்தில் வைத்துக் கொண்டு அதாவது விபச்சா இவர் வேலை செய்த இடத்துல அந்த வப்பாட்டின்னு சொல்றாங்கல்ல, வப்பாட்டியை பக்கத்தில் வைத்துக் கொண்டு மனைவிக்கு சிகரெட்ல சூடு வச்சுக்கிட்டு இருந்தார்கள். எப்படி அவருடைய வாலிப காலத்தில் அதெல்லாம் அப்போ இழிச்சிச்சு, கசக்கல, அது பெருசாக தெரியவில்லை. அவளை சந்தோஷப்படி, அதாவது ஹராமான பெண்ணுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காக வேண்டி ஹலாலான மனைவிக்கு சூடு வைத்தான். இன்னைக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். பாரம்பரியம், உயர்ந்த பாரம்பரியம், சொத்துக்கள் எல்லாம் போய்விட்டது. எல்லா சொத்துக்களும் போயிருச்சு. மனைவி தலாக் வாங்கிக்கிட்டு அவள் தனியாக போய்விட்டால் பிள்ளைகள் பார்ப்பதில்லை, யாரும் பார்ப்பதில்லை. ஊசி போட கூட ஆள் இல்லை, பிச்சைக்கார மாதிரி படுத்து கிடக்கிறான். வயோதிக காலம் உங்களுக்கு சீரழிந்து போய்விடும் வாலிபர்களே. நான் எச்சரிக்கையாக சொல்கிறேன், இல்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய எச்சரிக்கை, அல்லாஹ் சொல்லக்கூடிய எச்சரிக்கை. வாலிப காலத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கட்டமைப்பீர்கள், உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கட்டமைப்புகிறீர்களோ அதுதான் வயோதிகத்தில் உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கும். இல்லை என்று சொன்னால் நீங்கள் சீரழிந்து போவீர்கள். ஹெர்கல் மன்னன் 1,20,000 நபர்களை போருக்கு முன்னால் நிற்கிறார்கள். ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு வாலிபர், 27 வயசு தக்க வாலிபர் நிற்கிறார் 3000 படைகளோடு. ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன எந்த படையும் தோற்றதாக சரித்திரமே கிடையாது, சரித்திரமே கிடையாது. எல்லாரும் பேசிக் கொண்டார்கள். சுற்றி இருந்த அந்த போருக்கு முன்னால் அந்த ஊரை சுற்றி இருப்பாங்களா இல்லையா, அந்த ஊர் மக்கள் எல்லாம் பேசுகிறார்கள். என்ன முஸ்லிம்கள் வெறும் சொற்ப நபர்கள் இருக்கிறார்கள், 3000 பேர்கள் தான் இருக்கிறார்கள், அங்க மிகப்பெரிய கூட்டம் இருக்கிறது. இது ஒரு வாரம் நடக்குமா இந்த போர், அல்லது 1 மாத காலம் நடக்குமா என்று பேசுகிறார்கள். இது அத்தனையும் எங்கே விடுகிறது? இஸ்லாமியர்களுடைய காதுகளிலே வந்து விடுகிறது. ஆனால் நடந்த அதிசயம் என்ன தெரியுமா? காலையில் தொடங்கின சண்டை மாலையில் நிறைவுக்கு வருகிறது, மாலையில் நிறைவுக்கு வருகிறது. ஓடுகிறார்கள் ஹெர்கல் மன்னனுடைய கூட்டத்தார்கள், ஓடுகிறார்கள், எல்லாம் ஓடிவிட்டார்கள். போர் வெற்றியாக்கப்பட்டு விட்டது. எருபோக்கு போர் வெற்றிக்கு வந்து விட்டது. ஹெர்கல் மன்னன் அந்த தளபதியை கூப்பிடுகிறான். அடே, எப்படிதான் நீ தோத்து போனாய், உன்னுடைய ஸ்டேட்மெண்டை சொல்லு என்று சொல்கிறான். ஸ்டேட்மெண்ட் அங்கு சொல்லப்படுகிறது. அவன் கேட்கிறான், நீங்கள் அதிகமாக இருந்தீர்களா அல்லது அவர்கள் அதிகமாக இருந்தார்களா? அவன் சொன்னான், பல் நஹ்னு அக்ஸருஹும், நாங்கள் தான் அதிகமானவர்களாக இருந்தோம். உங்களுக்கு ஆயுதம் அதிகமாக இருந்ததா அல்லது அவர்களுக்கு ஆயுதம் அதிகமாக இருந்ததா? நமக்குத்தான் ஆயுதம் அதிகமாக இருந்தது. அப்படி என்றால் ஏண்டா தோத்து போனீங்க? நீங்கள் தோத்து போவதற்கு என்ன காரணம்? விரண்டோடு வருகிறீர்களே, என்றைக்கெல்லாம் இஸ்லாமியர்களுடைய படைகளோடு நீங்கள் தோத்து போகிறீர்களே, என்ன காரணம்?
என்று கேட்கும் போது அரசருக்கு இந்த விசிறி வீசிக்கிட்டு இருப்பாங்களா இல்லையா, அந்த விசிறி வீசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வயது முதிர்ந்த அந்த மனிதர் சொன்னார், அவர்களுடைய கண்ணியமான ஒரு ஷேக் ஒருத்தர் சொன்னார், வயோதி முதிர்ந்த கால் சொன்னார், அரசர் அவர்களே, இந்த கூட்டம் தோத்து போனதற்கு உண்டான காரணத்தை நான் சொல்லவா என்று கேட்கிறார். சொல்லுங்கள் பார்க்கலாம் என்று சொல்லும் போது அவர் சொன்னார், வாலிபர்களே, இஸ்லாமிய வாலிபர்களே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு வாலிபத்தில் எவ்வளவு சர்வசாதாரணமாக தவறுகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் சொன்ன செய்தி, அன்னஹும் யகூமூன அல்லைல், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? இரவு நேரத்தில் தொழக்கூடிய மக்கள். நம்முடைய மக்கள் இரவு நேரத்தில் எந்திரித்து தூங்கக்கூடிய மக்கள். இன்னைக்கு சூரியன் உதித்தாலும் தூங்கக்கூடிய மக்கள் என்று அவர் சொல்கிறார். ஆனால் அந்த கூட்டம் இருக்கிறது, சூரியன் இல்ல, சுபுவுக்கு முன்னாலே எந்திரித்து அவர்கள் இரவு தொழக்கூடியவர்கள். ஃபஜ்ர் தொழுகை அல்ல, அதற்கு முன்னாலே எந்திரித்து அவர்கள் சுபுஹ் இது தஹஜ்ஜத் தொழக்கூடிய மக்கள். வயசூமூன நஹார, பகல் முழுவதும் நஃபிலான நோன்புகள் வைக்கக்கூடிய மக்கள். வயூகதூன ஃபில் அஹதி, அவர்கள் சத்தியத்தை நிறைவேற்றக்கூடிய மக்கள் என்று அவர்களை பற்றி அவர்களுக்கு மத்திய சமத்துவமாக நடப்பார்கள். எந்த வேற்றுமையும் கிடையாது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற அந்த வேற்றுமை கிடையாது. யாராக இருந்தாலும் சமத்துவத்தின் அடிப்படையில் வாழக்கூடிய மக்கள். ஆனால் நாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. சொல்கிறார், நான் என்ன தெரியுமா, அவர் சொல்லக்கூடிய முதல் விஷயம், அவர்கள் நம்முடைய மக்கள் ஜினா, விபச்சாரம் செய்யக்கூடிய மக்கள், சாராயம் குடிக்கக்கூடிய மக்கள், சமத்துவமாக நடக்காத மக்கள், சத்தியத்தை வாக்குக்கு மாறு செய்யக்கூடிய மக்கள். ஆனால் அவர்கள் யாரு தெரியுமா? யாராவது தவறு செய்தால் அந்த தவறை சரி செய்யக்கூடிய மக்கள், நல்லதை ஏவுவார்கள், தீயதை தடுக்கக்கூடிய மக்கள் என்று அந்த ஹிர்கல் மன்னனுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தவல்ல. அப்பொழுதுதான் ஹிர்கல் மன்னன் சொன்னார், நீ சொல்வதுதான் உண்மை, நம்முடைய தோல்விக்கு காரணம் நாம் செய்யக்கூடிய தவறு என்று அந்த ஹிர்கல் மன்னன் சொல்லி காட்டுகிறார். அருமையானவர்களே, இஸ்லாமிய இளைஞர்களே, இன்னைக்கு ஆபாசம் என்பது மிக மோசமானது நினைத்துக் கொண்டு இருக்கிறீர்கள். 20 வயசுல நீங்கள் செய்யக்கூடிய அந்த தவறு 40 வயசை கடக்கும் போது மிகப்பெரிய ஆபத்தில் வந்து நிற்கும். அப்பொழுது நீங்கள் கையை பிடித்துக் கொண்டு அழுவீர்கள். உங்களால் அந்த அழுவைக்கு ஒரு தீர்வு காண முடியாத இளைஞர்கள். 20 வயசு பையன், 30 வயசு 2 பிள்ளை பெற்ற பெண்ணோடு, 3 பிள்ளை பெற்ற பெண்ணோடு நீங்கள் தொடர்பில் இருக்கிறீர்கள். ஆனால் பிற்காலத்தில் நீங்கள் அந்த வயதை அடையும் போது நீங்கள் அழுகுவீர்கள். உங்களால் எதுவும் செய்ய முடியாத காலகட்டம் வந்து நிற்கும். நீங்கள் குடும்பத்தால் ஒதுக்கப்படுவீர்கள், குடும்பத்தால் நீங்கள் விரட்டப்படுவீர்கள். அப்பொழுது நீங்கள் கை சேதப்பட்டு நிற்பீர்கள் இளைஞர்களே. ஆகையால் வாலிப காலத்தில் நீங்கள் பாழாக்கிவிட வேண்டாம் என்பதைத்தான் இஸ்லாம் வலியுறுத்தி சொல்லி தந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய காலத்தில் வாலிபர்கள் ஆபாசத்தின் பக்கமும், அதாவது சாராயத்தின் பக்கமும், மதுவின் பக்கமும் இன்றைக்கு அதிகமாக போய் கொண்டு இருக்கிறார்கள். அது மாற வேண்டும். அல்லாஹுடைய பொருத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. வாஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நமது சேனலின் விளம்பரங்களுக்கு sunnaatruth@gmail.com